ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பண்ண போகிறது ஹென்னா பேக்கு. ஹென்னா பேக்குக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 2 ஸ்பூன் வந்து டீ தூள் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப்பு வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த பாத்திரத்தில் போட்டு கொதிக்க விட்டேன். கொதிக்க விட்டது ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டேன். கொதிக்க விட்டதுக்கப்புறம் கடையில் கிடைக்கிற ஹென்னா பவுடர் விற்கிது இல்லையா, அதை எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப தனியாக கரைக்கலை, தனியாக கரைச்சா ஒழுகும் தலையிலேருந்து. ஸோ அதை நான் அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படியே டேரெக்டாக கொஞ்சம் திக்னஸோடு கரைச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணலான்னா டேரெக்டாக ஹேரில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். என் பையனுக்கு வந்து இப்போயே லைட்டாக வந்து சின்ன சின்ன வெள்ளை முடிகள் தெரியுது. ஸோ அதை வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹேரில் வந்து டையெல்லாம் யூஸ் பண்ணால் அது நல்லது இல்லை. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்த ஹேர் பேக்கை அந்த மாதிரி குட்டி பசங்களுக்கெல்லாம் போடலாம், நம்மளும் போடலாம். ஸோ இது எப்படி போடுறேங்கிறத பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், அங்கங்கே லைட்டாக உங்களுக்கு தெரியும் வெள்ளை முடி, ரொம்பலாம் இல்லை, பட் கொஞ்சம் தெரியுது. இதெல்லாம் தெரியுது பார்த்திங்களா, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வெள்ளை முடி. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து போடுறேன். ஸோ இதை அப்படியே எடுத்துக்கிட்டு ஸ்கேல்பில் போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து நம்ம ஹேர் பேக்குங்கிறதுனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ இதை வந்து இப்படி உள்ள வேரில் வந்து படுற மாதிரி நம்ம தேய்க்கிறோம். இதுவே கேர்ள்ஸ்க்கு வந்து எப்படின்னா இதை ரெண்டாக அப்படி பிரித்து விட்டுட்டு, இப்போ வந்து நம்ம கேர்ள்ஸ்க்கு வந்து தைக்கிறதுக்கு வந்து இந்த வந்து ஸ்கால்ப்பை மட்டும் இப்படி விரிச்சிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் முடி, இந்த பக்கம் கொஞ்சம் முடி எடுத்துகிட்டு இந்த வேர்லேருந்து நுனி வரைக்கும் இப்படி வந்து தேய்ச்சி அப்படி சுட்டி தனித்தனியாக பிரித்து அங்கங்கே பாஷெல்லாம் எடுத்து நீங்கள் தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி ஒரு இது மாதிரி பொட்டலை மாதிரி ஆகிடும். ஸோ அதை வந்து அப்படியே நம்ம ஒட்டி விட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி எனக்கு தேய்ச்சிருக்கேன், பட் ஆனால் நான் வந்து ஹேர் வந்து சும்மா தண்ணி ஊற்றி அலசியிருக்கேன். மற்றபடி நான் எந்த ஷாம்பும் யூஸ் பண்ணல. ஷாம்பு போட்டிங்கன்னா அந்த மருதாணியோட எஃபெக்ட் வந்து நம்ம தலைக்கு வந்து நிற்காது. ஸோ அப்படியே ஒரு ஹேர் வாஷ் தான், அப்படியே தண்ணி ஊற்றி அலசிட்டு வந்துடுங்க. 2-3 நாள் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை அப்படியே விட்டாலும் விடலாம். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஹீட்டை வந்து குறைக்கும், உடம்புல இருக்கிற ஹீட்டை வந்து குறைக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறது வந்து எல்லா வகையிலும் நமக்கு பெனிஃபிட் தான். ஹீட் ரெடியூஸ் பண்ணும், ப்ளஸ் வந்து ஹேரோட கலரை சேஞ்ச் பண்ணும். ப்ளஸ் இது வந்து கெமிக்கல் கிடையாது, நம்ம ஹேர் ஃபால்லாம் ஆகாது, நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஹேர் ஃபாலை உண்டு பண்ணும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ வேர்லேருந்து எல்லா பக்கமும் நம்ம தேய்க்கிறதுக்கு இப்படி தான் தேய்க்கணும். ஜென்ஸும் தேய்க்கலாம். இப்போ வந்து இது வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கணும், உங்களுக்கு ரொம்ப நிறைய ஒயிட் ஹேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இது வந்து ஓவர் நைட் வந்து நல்லா ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு இதை அப்ளை பண்ணோம். அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேஸ்ட்டோட பீட்ரூட் ஜூஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து சேர்த்து போடும்போது இன்னும் நல்ல கலரோட எஃபெக்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பீட்ரூட் ஜூஸும் ரொம்ப நல்லது. ஸோ இனிமேல் நம்ம ஹேர் பேக்ஸும் உங்களுக்கு நான் போடுறேன் லைன் பை லைன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ மேக்ஸிமம் போடுங்க, நிறைய அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் வைக்க முடிஞ்சால் வைங்க. அப்படி வைக்க முடியாது, எனக்கு ரொம்ப கூல்லாம் ஒத்துக்காது, தலைக்கு வந்து சளி பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 2 ஹவர்ஸ் வைங்க. அதுவும் முடியல அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவராவது வச்சுட்டு வாஷ் பண்ணுங்கள். இது ரெகுலராக வீக்லி 2 அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஃபைனலாக முடிஞ்சிச்சு. ஸோ இதை அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள். குழந்தைங்களாலலாம் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ 2 ஹவர்ஸ் இல்லைன்னா 1 ஹவர் அதோட வாஷ் பண்ண சொல்லிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஃபர்தர் வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. So thanks for watching my videos. Bye.